ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ரா அதில் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸைஸ் 6.4 இருக்கும். எக்ஸைஸ் 6.4 உள்ள எல்லா சம்மு அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இதை பற்றி ஒரு சின்ன பயம் எல்லாருக்குமே இருக்கும். சால்வ் பண்ணுற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஏற்படும். ஸோ அது எல்லாத்தையுமே கிளியராக அவாய்ட் பண்ணி தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டர் ஈக்குவேஷனில் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன, நான் பேராமெட்ரிக் ஃபார்மு அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம், இந்த மூணையும் கொண்டு வர போகிறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு பேராமெட்ரிக் ஃபார்மு, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் துணையலகு வடிவம், துணையலகு அல்லாத வடிவம், கார்ட்டீசியன் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எ லைன் இன் 3D இன் 3 ஈக்குவலன்ட் ஃபார்ம்ஸ். ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை 3 ஈக்குவலன்ட் ஃபார்மில் பார்க்க போகிறோம். என்ன ஃபார்ம்லாம்? பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லி 3 ஈக்குவலண்டான ஃபார்மில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து பில்ட் லைன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் அண்ட் எ பேரலல் வெக்டார் ஆர் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ். என்ன கேட்டகரியாக இருக்குன்னா 2 கேட்டகரியாக நான் பிரிக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். அதில் ஒரு கேட்டகரி என்னென்னா, ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டாரும் கொடுத்தா எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, வெக்டாரோடைய 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அந்த வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்த மூணாவது கேஸு கம்ப்யூட் டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டெஸ்ட் கொலினியாரிட்டி. சரிங்களா? ஸோ டைரக்ஷன் கொசைன், திசை கொசைன்களை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொலினியாரிட்டியை செக் பண்ணுறது, ஒருங்கமை தன்மையுடையதா, ஒரு கோடமை உடையதா அப்படிங்கிற, ஒரு கோடமை புள்ளிகளா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடியது இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கொலினியாரிட்டி டெஸ்ட் சொன்னால் ஒரு கோடமை புள்ளிகள் அப்படிங்கிறது இங்கே செக் பண்ண போகிறோம்னா, தென் ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வித் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இது போக கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கிள் கண்டுபிடிக்க, 2 ஸ்ட்ரைட் லைன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளை வெக்டார் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போகிறோம். தென் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ அந்த ஹெட்டிங்கை, இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை நான் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுத்த கொஸ்டினில் ஒரு பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டாரும், ஒரு பாயிண்ட் வெக்டாரும் சொல்லுவோம், அல்லது பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டார்னு சொல்லலாம். ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டாரும் ஒரு பேரலல் வெக்டார், அந்த வெக்டாரினுடைய டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேரலல் வெக்டார், இந்த 2 கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எப்படி பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, அது முதல் டைப்பில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா, பேரலல் வெக்டார் கொடுக்காம ஸ்ட்ரைட் லைனுடைய 2 பாயிண்ட்டை மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், 2 பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டார்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி வெக்டார் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல ஒரு பாயிண்ட், நான் இந்த வீடியோ முழுக்கவே பாயிண்ட் வெக்டார்ஸை ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் அப்படிங்கிற சிம்பிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவான். சரிங்களா? இந்த பேரலல் வெக்டார்ஸை யூ வெக்டார், வி வெக்டார், டபிள்யூ வெக்டார் அப்படிங்கிற லெட்டர்ஸை கொண்டு ரெப்ரசென்ட் பண்ணுவான். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேரலல் வெக்டாருக்கு பி கொடுப்பாங்க, சி கொடுத்துருப்பாங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு சம்மில் பி வந்து பாயிண்ட் வெக்டாராக இருக்கும், ஒரு சம்மில் பி பார்த்தீங்கன்னா பேரலல் வெக்டாராக இருக்கும். ஸோ நான் இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறேன். என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால், ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் அப்படிங்கிற பூராமே பாயிண்ட் வெக்டார்ஸாக நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி யூ வெக்டார், வி வெக்டார், டபிள்யூ வெக்டார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது டைரக்ஷன் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இதை பேரலல் வெக்டார்ஸ் ஆர் டைரக்ஷன் வெக்டார்ஸ். இந்த வெக்டார் தான் என்ன செய்ய போகுது, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வெக்டார் ஈக்குவேஷனுடைய டைரக்ஷனை சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அதனால் ஏபிசிங்கிறது பாயிண்ட் வெக்டார், யூவி டபிள்யூங்கிறது பேரலல் வெக்டார்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் வெக்டார் கொடுக்குறாங்க, அந்த நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். தென் ஒரு பேரலல் வெக்டார், அதனுடைய நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனோட டைரக்ஷனை குறிக்கிறதுக்கு ஒரு பேரலல் வெக்டார் கொடுக்குறாங்க, அது யூ வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பாயிண்ட் வெக்டாரும் பேரலல் வெக்டாரும் தெரிஞ்சேன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன செய்யணும், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பாயிண்ட் வெக்டார் ப்ளஸ் எ ஸ்கேலார் இன்டூ டைரக்ஷன் வெக்டார். எஸ்ங்கிறது ஒரு ஸ்கேலார், ஏதோ ஒரு குவான்டிட்டி, ஒரு கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்டூ யூ வெக்டார் எழுதிட்டிங்கன்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போது மித்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். இப்போ நான் பேராமெட்ரிக் என்ன செய்யணும், முதல்ல இந்த ஏயை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஏன்னு ஆயிடும். ஆர் மைனஸ் ஏ.
எப்போதுமே பேரலல் வெக்டாரை கொண்டு இன்னொரு வெக்டாரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறாங்க கிராஸ் ப்ராடக்ட் தான் பண்ணி ஆகணும் நீங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த யூ வெக்டார் லெஃப்ட்டில் கொண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவீங்க. அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் யூ வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். இங்கே கிடைக்க போகிற ஆன்சர் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுனால கடைசி ஒரு வெக்டார் தான் ஆன்சராக கிடைக்க போகுது. அதனால் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு போடணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ஆர் மைனஸ் ஏ கிராஸ் யூ. சரிங்களா? ஆருங்கிறத எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கோங்க. ஏங்கிறது x1 y1 z1. அப்போ ஆர் மைனஸ் ஏ என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1. சரிங்களா? கிராஸ் யூ யூங்கிறத u1 i u2 j u3 kன்னு எடுப்போம். இந்த யூ வெக்டாருங்கிறத இந்த யூ வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா u1 i ப்ளஸ் u2 j ப்ளஸ் u3 k அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த யூ வெக்டார்லேருந்து எனக்கு கிடைக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். u1 u2 u3 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் எது வருதோ அதால் டிவைட் பண்ணணும். இந்த பேரலல் வெக்டாரால் டிவைட் பண்ணால் கார்ட்டீசியன் கிடைக்கும். பாருங்கள், எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஆர் மைனஸ் ஏ இருக்கு இல்லையா? முதல்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 பை u1. எக்ஸும் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்1ம் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், u1ம் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் ஆர் வெக்டார்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே தெரியும். ஆர் வெக்டார் அப்படின்னா xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk இதுதான் ஆர் வெக்டார். சரியா? ஆர் வெக்டார். அதே மாதிரி ஏ வெக்டார் அப்படிங்கிறத x1i x2 சரி y1j z1kன்னு எடுத்துட்டோம். x1i y1j z1k நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே xy z எடுத்ததுனால இங்கே x1 y1 z1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ r மைனஸ் என்ன ஆகும்? x மைனஸ் x1 பை u1 y மைனஸ் y1 பை u2 z மைனஸ் z1 பை u3 போட்டிங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் இங்கே நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன், இன்னொரு பாயிண்ட்டை நான் பி வெக்டார் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வெக்டாரில் இருக்கிறத x1 y1 z1 சொன்னேன்னு சொன்னால் பி வெக்டாரில் இருக்கிறது என்னவாகும்? x2i ப்ளஸ் y2j ப்ளஸ் z2k ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி ஈக்குவேஷனுங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஏ வெக்டார், இன்னொரு பாயிண்ட் பி வெக்டார் கொடுத்தாங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரெண்டில் எந்த பாயிண்ட்னாலும் நீங்கள் முதல்ல எழுதலாம். ஏ வெக்டாரையும் எழுதலாம், பி வெக்டாரையும் எழுதலாம். சரியா? ஸோ ஃபார்முலா நம்ம என்ன செய்யும்? எப்போதுமே முதல்ல நம்ம எதை ஏன்னு எடுக்கிறோமோ அதான் முதல்ல எழுதுவோம். ஸோ அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் அதே மாதிரி ஸ்கேலார் இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டார். புரியுதுங்களா? ஸோ பி மைனஸ் ரெண்டாவது பாயிண்ட் மைனஸ் முதல் பாயிண்ட். ஸோ இந்த பி மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது மேலே உள்ள கேட்டகரியில் உள்ள யூ வெக்டாருக்கு ஈக்குவல். ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி. சரிங்களா? ஸோ இங்கே பி மைனஸ் ஏ வெக்டார் தான் பேரலல் வெக்டார். இந்த செகண்ட் கேஸில் பி மைனஸ் ஏ வெக்டார் தான் பேரலல் வெக்டார். சரிங்களா? ஸோ இப்போ இது பேராமெட்ரிக் ஃபார்மு. ஸோ இது நான் பேராமெட்ரிக் மாத்திரம் என்ன செய்யணும்? அதே மாதிரி ஏ வெக்டார் லெஃப்ட்டில் வரும் ஆர் மைனஸ் ஏ வெக்டார். இது பேரலல் வெக்டார்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ கிராஸ் பி மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். அதே மாதிரி கார்ட்டீசியன் எதிராக இருந்தால் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் z1. பி மைனஸ் ஏ அப்படின்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. சரிங்களா? பாருங்கள், எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1. சரிங்களா? ஸோ இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த மூணு ஈக்குவேஷனையுமே நீங்கள் வேகமாக என்ன செய்யலாம்? கடற்கரை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே.